இனவாதத்தை விட்டெறிந்த வடக்கு மக்களுக்கு நன்றி. டில்வின் சில்வா தெரிவிப்பு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த நியூஸ் சம்பந்தமாக இந்த செய்தி, இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இந்த செய்தி தொடர்பாகவும் இதோட இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர் தற்போது பாராளுமன்றத்தில் தெரிவாகி இருக்கின்றார். அவருக்கு இப்போ என்ன விஷயம் ஒன்று போய்கொண்டிருக்குன்னு சொன்னால், அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாது என்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். முதலாவது இந்த விஷயம், இனவாதத்தை விட்டிருந்த வடக்கு மக்களுக்கு நன்றி என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இனவாதம் என்று சொல்லி இதில் பாவிச்சிருக்கத்தான் வேணுமான்னு கேட்டால் பாவிச்சிருக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால், தமிழ் மக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இனவாதம் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த நியூஸுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், எவ்வளோ நாளாக நாங்கள் இனவாதம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம், இனவாதத்தை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு அர்த்தம் இதில் தெரியுது. இனவாதத்தை விட்டறிந்த வடக்கு மக்களுக்கு நன்றின்னு சொன்னால், எவ்வளோ நாளாக நாங்கள் இனவாதத்தை கொண்டு திரிந்தோமே, எவ்வளோ நாள் இனவாதத்தை நாங்கள் பின்பற்றினோமா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுகின்றது. இன்னொரு பக்கம் அவங்களோட சைட்லேருந்து பார்க்க போனால், அவங்க ஏன் இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எங்களுடைய மண்ணில் நிறைய தமிழ் அரசியல் கட்சிகள் இருந்தும் கூட நாங்கள் இந்த முறை தேர்தலில் நிறைய பேர் மெஜாரிட்டியான ஆட்கள் எதுக்கு போட்டிருக்கோம்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு போட்டிருக்கிறோம். அதனாலேயோ தெரியாது, இந்த செய்தி அவங்க இந்த கோணத்தில் பார்த்துருக்காங்க. அதாவது தமிழ் கட்சிகள் இருக்கத்தக்கனமாக ஒரு சிங்கள அரசியல் கட்சி ஒன்றுக்கு தமிழ் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. அதனால் தமிழ் என்ற ஒரு விடயத்திலிருந்து அவங்க இன வித்தியாசம் பார்க்காம சிங்கள கட்சி ஒன்று வாக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே இது இனவாதமானு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னால் இனவாதம் இல்லை. இதைத்தாண்டி இன்னொரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ் மக்களாகி எங்களுக்கு இனவாதம் என்றாலும் என்னென்னு தெரியும், இனப்பற்று என்றாலும் என்னென்னு தெரியும். நாங்கள் வச்சிருக்கிறது இனவாதம் இல்லை, இனப்பற்றுக்கும் இனவாதத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட், இதை பற்றி நம்ம டீப்பாக போகணும். ரைட், இதில் இந்த போட்டிருக்க இந்த செய்தியோடவே நாங்கள் எங்களுடைய இந்த விஷயத்தை முடிப்போம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்த பிறகு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் பதிவு செய்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் சில தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏன் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இங்கே இருந்தும் ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு நிறைய மக்கள் வாக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சில மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நகர்வுகளை அவதானித்து அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து வாக்கு போட்டிருக்கிறார்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனை தாண்டி நிறைய தமிழ் மக்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தி வாக்கு போட்டிருக்கிறார்கள்னு சொன்னால், இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் மீதான கோபத்தின் வெறுப்பின் வெளிப்பாடை நிறைய மக்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்கு போட்டிருக்காங்க. இது நான் மட்டும் சொல்லலை, நிறைய எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களும் தமிழ் அரசியல் கட்சிகளுமே நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள், எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் எங்கள் மக்களுக்கு ஒரு சில தவறுகள் விட்டதன் காரணத்தினால, அவர்கள் தங்களுடைய கடமையினை சரிவர செய்யாததன் காரணத்தினால மக்கள் அவர்கள் மீது கோவப்பட்டு வெறுப்புப்பட்டு தங்களுடைய வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு போட்டதன் மூலம் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விடயத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக உங்களை அர்ப்பணித்து ஒற்றுமையாகவும் வினைத்திறனாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயற்பட தவறும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் என்றது இந்த தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு பிற்பாடு எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு எதிர்வரும் நாட்களில் செயற்பட வேண்டும். இது இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் தமிழ் அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் தற்போது சோஷியல் மீடியாவில் பதிவு செஞ்சுட்டாங்க, சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இனி வரும் நாட்களில் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், பிளவுகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள், பிளவுகளை அவர்களுக்குள்ளேயே கதைத்து பேசி ஒரு முடிவுக்கு ஒற்றுமையாக எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து எங்களுடைய மக்களின் உரிமைகளையும் நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரியான அரசியல் நகர்வுகளை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் அவ்வாறு கொண்டு செல்ல தவறும் பட்சத்தில் மக்கள் இவ்வாறான எதிர்ப்புகளை காட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். இனிவரும் நாட்களிலும் முயற்சி செய்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன.
ஆகவே இப்பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சி எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் வந்து விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால எண்ணி வரும் நாட்களில் வந்து எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வந்து எங்களுடைய மக்களுக்காக ஒற்றுமையாக ஒரே டீமாக வந்து செயற்படுவார்கள். அதாவது கட்சிகளுக்குள்ள பிளவுகள் பிரச்சனைகள் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொண்டு ஒற்றுமையாக எங்களுடைய மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்குள்ள நடக்கின்ற விடயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் கட்சிகளுக்கு இடையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்குது. தேசிய பட்டியலில் நமக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து பாராளுமன்றத்தில் இருந்தால் நல்லமென்று சொல்லி நினைக்கிறார்களே நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர் வந்து சட்டங்கள் சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியும். அப்போ அவரை மாதிரி ஒரு ஆள் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறதால மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது என்றதை வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட தற்பொழுது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதைத்தான் நான் செய்ய போகின்றேன். எங்களுடைய அரசியல் கட்சி என்ன முடிவெடுத்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய மக்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எங்களுடைய மக்கள் வந்து என்னை நிராகரித்திருக்கிறார்கள், எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஆகவே என்னுடைய மக்களின் ஆணையினை நான் ஏற்றுக்கொண்டு செயற்பட போகின்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விடயமாகும். இது வந்து சுயநலமற்ற ஒரு ஆரோக்கியமான விடயமாகும். இந்த மாதிரியான உதாரணங்கள் வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் எங்களுடைய அரசியல் தலைவர்களில் வந்து பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது. இந்த தேர்தல் வந்து பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது வந்து காட்டிக்கொள்ளுது. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால் மதிப்புக்குரிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வந்து தற்போது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியிருக்கிறார். இது வந்து வரலாற்று நிகழ்வு. இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை இதுவரைக்கும். என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள ஒரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டு ஒரு சுயேட்சை குழுவாக வந்து தற்போது பாராளுமன்றம் சென்று அதிக அளவிலான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கிறார். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர் வந்து நான் ஷோர்ட்டாக சொல்லி கொண்டு போகிறேன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வைத்தியராக இருந்ததின் காரணத்தினால அவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு அரச சேவையில் இருக்கிறவரால் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்லியும், ஆகவே அவர் வந்து அரச சேவையில் இருந்து கொண்டு தேர்தலில் விண்ணப்பித்து போட்டியிட்டு வென்றிருக்கிறார். அதனால் வந்து அது வந்து நிராகரிக்கப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்குது. அப்போ ஆனால் உண்மை என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வைத்தியருக்கு வந்து சுகாதாரத்துறையிலேருந்து அவரை வந்து பணி இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவர் தேர்தலுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முதலே வந்து அவருக்கு வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதனால் வந்து அவர் வந்து அந்த வேலையினை வந்து ரிசைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அடுத்த இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. ஒரு வேளை அவர் அப்படி வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் அதற்கு வந்து நோபே லீவு கொடுக்க வேண்டும். அதுக்கு வந்து சம்பளம் வேண்டாமல் நோபே லீவு வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த தேர்தல் காலம் வரைக்கும் அவர் வந்து அந்த நோபே லீவ் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணிட்டு தேர்தலில் வந்து தேர்தலுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்க்க போனோம்னு சொன்னால் அதுக்குரிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஆள் வந்து பணியினை வந்து ரிசைன் பண்ணுறதுக்கோ நோப்பை கொடுக்கறதுக்கோ வந்து அங்கே வந்து தேவைகள் இல்லை. இதனால் வந்து இந்த விஷயம் வந்து அவருக்கு பாரிய அளவிலான தாக்கம் வந்து செலுத்தாதுன்னு நினைக்கிறோம். அதனால் வந்து இனிவரும் நாட்களில் வந்து இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் நினைக்கிறேன் வைத்தியரை தருவீர்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய அளவிலாக வந்து இந்த விஷயம் வந்து வைத்தியருக்கு பாதகமாக அமையாதுன்னு சொல்லித்தான் என்னுடைய கருத்து. இது தொடர்பாக வந்து மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லி பதிவு செய்யுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.